தாசில்தார்கிட்ட எழுதி வாங்கிட்டு வா. அவங்க எழுதி கொடுத்தா உனக்கு அரிசி ஓடுக்கும் ரூபா கொடுக்கா. சின்ன வளர்த்து கிராமம் முனிப்பச்சுக்காரன் ஏற்ற மாட்டாங்க. இவங்க செத்து போவேன் என் பழியா வாங்க வரையா. ரேஷன் கடைக்காரங்க. ஆமா, அந்த அரிசியை வாங்கிட்டா நான் காய்ச்சி கொடுத்தோம். ஆள் வரல, தாசில்தாரும் வரலக்காக. அவங்க ஒரு மனு போல எழுதி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வா, நான் அரிசி கொடுப்போம். கண்ணூர் கிழக்கு லட்சுமி வரும். சின்ன வளத்துக்கு வடக்காம போகணும். சின்ன வளத்து கிராமம் முனிப்பச்சுக்காரன் ஏற்ற மாட்டாங்க. அதை விட்டு சங்கர கோயில் வண்டிக்கு இவ தான் ஏற்றி விடணும், ஏற்ற மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? இவங்க செத்து போவேன் என் பழியா வாங்க வரையா. யார் சொல்லுவா? கண்டக்டரா? அவனும் அவன் தான் சொல்லுவான். அது இவன் ஏற்றி விட்டு பஸ்ஸில் தொத்தணும். அந்த 2 வண்டிக்கு ஏற்றதுக்காக அவளை கூப்பிட்டு வருவேன். ஏற்ற மாட்டாங்களா இன்னைக்கியா அப்படின்னு. இங்கே வந்து மாறி மாறியாக போங்காக இந்த கம்பியை பிடிச்சிட்டு எனக்கு போக முடியும். எதுக்காக நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க? ஃப்ரீயாக வாங்கணும் சாமி. தாசில்தார்கிட்ட எழுதி வாங்கிட்டு வா. அவங்க எழுதி கொடுத்தா உனக்கு அரிசி ஓடுக்கும் ரூபா கொடுக்கா. ரூபா அவங்க பிரச்சனை இல்லை. அந்த அம்மா வீடு தேடி கொண்டு வந்துடும். ஏதாவது விழுந்தாலும் முழுகாட்டுன்னு அது எழுதி வாங்கிட்டு கொடுத்துட்டு இந்த அரிசி கடைக்காரங்க தான் பழியை வாங்குதாங்க. ரேஷன் கடைக்காரங்க. ஆமாம், அந்த அரிசியை வாங்கிட்டா நான் காய்ச்சி கொடுக்கணும். என்ன செய்ய? அதான் தாசில்தார்கிட்ட போய் தாசில்தார் மனு எழுதி கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் உனக்கு அரிசி கொடுக்கமுக்காக என்ன செய்யட்டும். இதுக்கு வந்து இன்னும் மகாராஜா நல்லா செஞ்சாங்க. இப்போ 2 பேரும் ஆம்பளை ஆள் வந்துருக்கு. இந்த கம்ப்யூட்டரில் போடுறதாக ரேக விட மாட்டாங்க. எந்த கடை? சின்ன வளத்து ரேஷன், இந்த லட்சுமரத்து கல்யாண மண்டபத்து ரேஷன் கடை சுப்பிரமணியம். அந்த கடையில் தான் அது லட்சுமரம் ஆள் வாங்கணும், சுப்பிரமணியம் தாளம் வாங்கணும். இப்போ இங்கே என்ன சொல்லாங்க? இங்கே வந்த தாசில்தார் எவ்வளோ நாளாக இதுக்கு அலையுதீங்க? அந்த 3 தடவை முந்தி 2-3 தடவை வந்துட்டேன் சாமி. வந்தோம்னா அப்போ மனு எழுதி கொண்டு விட்டேன். அந்த மனுவெல்லாம் இருக்குது. தாசில்தார் வரட்டார். அந்த மணிக்கு 3 மாதமாக வீட்டில் தான் இருந்துச்சு. இப்போ வச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ இவ நேற்று அந்த அம்மா ரேக வாங்குது அம்மா அதான் சொல்லிட்டு வரல, ஆள் வரல. தாசில்தாரும் வரலக்காக. அவங்க ஒரு மனு போல எழுதி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வா, நான் அரிசி கொடுப்போம். உங்களுக்கு யாராவது குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கா? நான் ஒரு இதாக இருக்கேன். உங்கள் வீட்டுக்காரு பிள்ளை எல்லாம் இருக்கா? 2 பொட்ட பிள்ளை கட்டி கொடுத்துட்டேன். ஒரு மக பார்க்க மாட்டாங்க. வீட்டில் இருந்துகிட்டே இந்த கொண்டுட்டு என் வீட்டு ஆளை இருக்கா. இவ தான் எனக்கு எல்லாம் பார்க்க. சரி, உங்கள் பேர் என்ன பேர் பாட்டி? என் பேர் சின்ன கிட்டம்மா சாமி. சின்ன கிட்டம்மா. என் மாப்பிள்ளை பேர் கோவிந்தேன். உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு இப்போ வயசு 70-80 இருக்கும். இப்போ பிறக்கலே எழுதாங்க. அப்போ இருக்காங்க பேரை எடுத்து பேத்த வாரத்தெல்லாம் பூட்டி எடுத்துட்டு. உங்களால் நடக்க முடியாது அப்படித்தானே? ஆமாம், நடக்க முடியுதில்லை. இதுவே கூட்டிகிட்டால இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.